பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த ஒரு பெருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கணும்? எந்தெந்த வயதிலேருந்து இந்த விரதங்கள் எடுத்தா நல்லது? ஆணுக்கான விரதம், பெண்ணுக்கான விரதம்னு ஏதாச்சும் இருக்கா? இது பங்குனி உத்திரம் ஆண் பெண்கிற விரதம் அப்படின்னு பாகுபாடு கிடையாது. இது அஹ், திருமண வைபவங்கள், தேவர்களுடைய திருமண வைபவங்கள், தெய்வங்களுடைய திருமண வைபவங்கள் நடக்கும் நாள் அப்படிங்கலாம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு தான் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படும். ஏன்னா முருகப்பெருமான் காவல் தெய்வம். யாருக்கு காவல் தெய்வம்னா தமிழர்களை காக்கக்கூடிய நம்மளுக்கு தமிழர்களுக்காகவே அவர் இங்க வந்துட்டாரு. ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் நாள் காலை அதிகாலை சூரியன் உதயமாகும் போது தான் நம்ம அன்றைய நாள் துவக்கம். அந்த அதிகாலை நம்ம சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நீராடி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை விளக்கு ஏற்றிட்டு விரதங்கள் தொடங்கிறது நல்லது. சிவன் நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் தேவி பார்வதியை கௌரி உருவத்தில் திருமணம் செய்தார் அப்படின்னு இருக்குது. அதே சமயம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைஞ்ச நாளும் பங்குனி உத்திரம் நாளும் தான். அப்புறம் ராமன் சீத்தையை கைப்பிடித்த நாளும் பங்குனி உத்திரம் தான். நம்மளுக்கு கல்யாண தோஷம் இருக்கிறவங்க, கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பங்குனி உத்திர நாளில் கோயில்களுக்கு போய் 3 திருமண கோலங்களை பார்த்துட்டு வரும்போது இந்த பங்குனி உத்திரம் வெறும் முருகருக்கு மட்டும் இல்லை. இந்த பங்குனி உத்திரம் காவல் தெய்வம் ஐயனார் வழிபாடு, நம்ம சாஸ்தா வழிபாடு, ஒவ்வொரு ஐயனார் சாஸ்தா எல்லாமே அந்த வழிபாடுகளை நம்ம பங்குனி உத்திரப்ப பண்ணுவோம். இப்போ எந்த ரூப முருகனை இந்த காலகட்டத்தில் பார்க்கணும்? ஏன்னா நம்ம எப்போதுமே அரசர் கோலம், ஆண்டி கோலம், திருமண கோலம் தான். எந்த கோலத்தில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்? அலங்கார கோலத்தில் பார்ப்பது இரண்டு மனைவிகளுடன் இருப்பதும், அலங்கார கோலம் அது தாமரையுடன் இருக்கிறது, மனைவிகளுடன் இருக்கிறது, அலங்காரமா இருப்பார், அந்த ஜொலிப்புடன் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக வேர்ல்ட் அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், பங்குனினாலே வெயில் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த ஒரு பெருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கணும்? எந்தெந்த வயதுலேருந்து இந்த விரதங்கள் எடுத்தா நல்லது? ஆணுக்கான விரதம், பெண்ணுக்கான விரதம்னு ஏதாச்சும் இருக்கா? இது பங்குனி உத்திரம் ஆண் பெண்கிற விரதம் அப்படின்னு பாகுபாடு கிடையாது. இது திருமண வைபவங்கள், தேவர்களுடைய திருமண வைபவங்கள், தெய்வங்களுடைய திருமண வைபவங்கள் நடக்கும் நாள் அப்படிங்கலாம். இந்த பங்குனி உத்திரம் நாள் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் விரதம் இருக்கலாம். ஆனால் சிறு வயது குழந்தைங்கள் விரதத்துக்கு இங்கே சூட்டபிள் ஆகாது. சின்ன குழந்தைங்களை விரதம், ஏன்னா அப்போதான் ஊட்டச்சத்துக்கள் அது உடம்புல ஏறணும். அந்த சமயத்தில் அதுகளுக்கு விரதங்களை பற்றி நம்ம அவ்வளவு இது பண்ண தேவையில்லை. ஒரு 18 வயசுக்கு மேலே ஆனப்புறம் தான் அது விரதத்துக்குள்ளே உள்ளுக்கு வருவாங்க. அதனால நம்ம 18 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கோட்பாடுகளை சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் வயசானவங்க ஒரு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களையும் ரொம்ப விரதத்துக்குள்ளே, ஏன்னா அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண ஒரு 50 வயசுக்கு மேலே எடுத்துக்கலாமே. அதுக்கப்புறம் அவங்க விரத முறைகளை அவங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் அதாவது நோய்வாய் இல்ல இருக்கிறவங்க இல்லையா, மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அந்த விரதத்துக்கு சூட்டபிள் ஆக மாட்டாங்க. அதனால விரதங்கள் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமான கடவுளுக்கு நம்ம எதையுமே கொடுக்கறது ரொம்ப பவரா சுத்தமானதா கொடுப்போம். அதே மாதிரி நம்ம உடலை அப்படி இழக்கிறோம்னா நம்ம உடம்பில் அவ்வளோ ஆரோக்கிய கேடுகள் வைத்துட்டு கடவுளுக்காக விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து இன்னும் நம்ம அதை உடம்ப கெடுத்துக்கிட்டோம்னா அது கடவுளுக்குள்ளதாக இருக்காது, அது பாவ செயலாக மாறிவிடும். அதனால விரதங்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்க மட்டும் விரதங்கள் இருக்கலாம். ஆரோக்கியக்கேடு இருக்கிறவங்க விரதங்கள் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறது. வயதானவர்கள் இறைவனுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தன்னைத்தானே சுத்தப்படுத்தும் திறன் அதிகமாயிரும். அப்படிப்பட்டவங்களுக்கு விரதங்கள் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது முக்கியமானது. விரதங்கள் இருக்க முடியலைன்னா தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சியை மேற்கொண்டுகிட்டே இருந்தாலும்
சிறப்பான பயனை தரும். 3 நேரம் உணவு சாப்பிட்டாலும், அதேபோல் பயிற்சி முறை, தியான பயிற்சி தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு மூச்சிய வந்து ஒரு ஒரு 1/2 மணி நேரம் உங்கள மூச்சு பயிற்சிய உள்நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதிலயும் உங்க உடம்பில் வந்து நெறைய சுத்த சக்திகள் வந்து ஏற்படுத்தக்கூடியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால விரதங்கள் இப்படி எடுக்கலாம். இந்த பங்குனி உத்திர விரதம் அப்படிங்கிறது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? என்னைக்கு அது வந்து முடிவு? பங்குனி உத்திரம் வந்து பௌர்ணமி நாளில் தொடங்குறது. பங்குனி மாசம் பௌர்ணமி நாள்ல உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது. அதாவது பங்குனி மாதம் சூரியன் வந்து மீன ராசியில் இருக்கும். சந்திரன் வந்து கன்னி ராசியில் அப்படியே கரெக்ட்டா 7ஆம் வீடா இருக்கும். அந்த 7ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரத்தை தொடுற மாரி வரும். அப்ப பங்குனி உத்திரம்ங்கிறது தொடங்கும் நாள். உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாளிலிருந்து சேரும் இடம் தான் நம்மளுடைய விரத முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த நேரத்துல நம்ம விரதங்கள் துவங்குவது சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லன்னா கூட பங்குனி உத்திரம் தொடங்குற அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் நாள். காலை அதிகாலை சூரியன் உதயமாகும்போது தான் நம்ம அன்றைய நாள் துவக்கம். அந்த அதிகாலை நம்ம சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நீராடிக்கிட்டு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூஜை விளக்கு ஏத்திட்டு விரதங்கள் தொடங்கிறது நல்லது. தொடங்கிட்டு நம்ம வந்து அந்த பங்குனி உத்திர நாளில் வந்து திருமண வைபவங்கள் எல்லா கோயிலையும் முருகர் கோயில், சிவன் கோயில் எல்லா கோயிலும் திருமண வைபவங்களுக்கு அதாவது தெய்வங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. சிவன் பார்வதிய மணக்கிறது, முருகர் வந்து வள்ளி தெய்வானை மணம் திருமணம் இதெல்லாம் நடக்கிற இடமாக இது இருக்கிறதுனால, வள்ளியை மணமுடிக்கும் நாளாகவும் இத எடுத்துக்குவாங்க. அதனால இந்த பங்குனி உத்திரம் வந்து இதுல சிறப்பானதாக இருக்கும். சிவன் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரத்துல தேவி பார்வதிய வந்து கௌரி உருவத்தில் திருமணம் செய்தார் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைஞ்ச நாளும் பங்குனி உத்திரம் நாளில் தான். அப்புறம் ராமன் சீதையை கைப்பிடித்த நாளும் பங்குனி உத்திர தான். இப்படி அதே மாரி ஆண்டாள் வந்து ரங்கநாதரை மணந்த நாள். இப்படி எல்லா திருமண வைபவங்களும் பங்குனி உத்திரத்தில் நடக்குது. அதனால இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னா, விரதம் காலையிலேருந்து இருக்கிறது முக்கியம் மட்டும் இல்லாமல், என்னால விரதம் இருக்க முடியலன்னா கூட பரவால்ல. 3 திருமண வைபவங்களை அந்த கோயில்களுக்கு போய் பார்த்துட்டு வந்தாலே சிறப்பாக இருக்கும். உங்க அருகில் உள்ள கோயில்களில் திருமண வைபவங்கள் நடக்கும் தெய்வங்களுக்கு. அந்த திருமண வைபவங்கள்ல கலந்துகிட்டு 3 திருமண வைபவங்கள்ல கலந்துகிட்டாலே, உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப கல்யாண செலவுகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால அந்த மாரி நம்மளுக்கு கல்யாண தோஷம் இருக்கிறவங்க, கணவன் மனைவி அந்யோன்யம் இல்ல அப்படிங்கிறவங்க, இந்த பங்குனி உத்திர நாளில் கோயில்களுக்கு போய் 3 திருமண கோலங்களை பார்த்துட்டு வரும்போது, திருமணம் செய்யறத கண்ணால பார்க்கணும்னு கூட அவசியம் இல்ல. அந்த திருமண கோலத்தை அந்த கோலத்த கடவுளுடைய மட்டும் போய் பார்த்துட்டா பார்த்துட்டு போதும். வந்தாலே போதும். அவ்வளோ சுத்தமா, அவ்வளவு ஒரு உங்களுடைய தோஷங்கள நீக்கக்கூடிய அற்புத சக்தியாக அது இருக்கும். ஏன்னா, இது 6, 12ஆம் இடம் காலபுருஷன். 6ஆம் இடம் வந்து போன ஜென்மாவோட கடுமைகள கர்மா, கடமைகள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியதை இந்த ஜென்மத்துக்காக எடுக்கக்கூடியது அந்த 6ஆம் பாவம். 12ஆம் பாவம் மோட்ச சக்தி, எண்ட் ஆஃப் இது அதெல்லாம் குடுக்கக்கூடியது. இது 2ம் சேர இதுதான் நம்ம லைஃப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய இடம். இது 2யும் நம்ம சரியா பரிகார முறையில் எடுக்கணும்னா, இந்த பங்குனி உத்திர நாளில் 3 திருமணம் இல்லாட்டா 5 திருமணம் அத பார்க்குறது சிறப்பாக இருக்கும். நீங்க விரதங்கள் இருந்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. விரதங்கள் இல்லாமல் உணவு உட்கொண்டுட்டு கூட நீங்க போய் பார்க்குறதும் சிறப்பாக இருக்கும். இது வந்து அந்த திருமண மாங்கல்ய சரடை ஏறுறதுக்கு ஒரு கோயிலையாச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் விசேஷமானதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப சஷ்டி விரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பலன் இருக்கும். இப்படி இந்த பங்குனி உத்திரத்துக்கு இதுவும் முருகனுக்கான ஒரு உகந்த நாள் அப்படிங்கும்போது, இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா, நம்ம நெனச்ச காரியங்கள் நிறைவேறும்? இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு தான் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படும். ஏன்னா முருகப்பெருமான் வந்து காவல் தெய்வம். யாருக்கு காவல் தெய்வம்னா, தமிழர்களை காக்கக்கூடிய நம்மளுக்கு தமிழருக்காகவே அவர் இங்க வந்துட்டாரு. அதை காக்கக்கூடிய காவல் தெய்வம். அதனால நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மொழி, எந்த இனமாக இருந்தாலும், இந்த முருகருடைய அருள் இருந்தா தான் இந்த நாட்டுக்குள் இருக்க முடியும், தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால் நம்ம வேற ஸ்டேட்லேருந்து வந்தவங்க கூட இந்த இடத்துக்கு வந்தோனே முருகரை ஆட்டோமேட்டிக்கா வழிபாடு பண்ணிருவாங்க. அவருடைய அனுகிரகம் கிடைக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். அது பங்குனி உத்திரப்பம் இந்த நாளை நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்து கும்பிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ், நம்மள யாராச்சும் எதிரிகள் அதான் 6ஆம் பாவம் எதிரிகள். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சால்வ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறது 6ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட் 12ஆம் பாவம். அத சால்வ் பண்ண இடம் 12ஆம் பாவம் மீன ராசி. இது 2ம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுறதுனால, எதிரிகள்
உங்கள வந்து உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள், நீ வீணான விரயம், இந்த ஆஸ்பத்திரி செலவுகள், உடல் ஆரோக்கியத்தினால ஆஸ்பத்திரி செலவுகள் அதிகமாகுது. இவங்களுக்கெல்லாம் இந்த பங்குனி உத்திரம் வந்து சிறந்த பரிகார இதாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பங்குனி உத்திரம் வெறும் முருகருக்கு மட்டும் இல்ல. இந்த பங்குனி உத்திரம் காவல் தெய்வம் ஐயனார் வழிபாடு. நம்ம சாஸ்தாம்பாங்க. சாஸ்தா வழிபாடு ஒவ்வொரு ஐயனார், சாஸ்தா எல்லாமே ஒண்ணு. அந்த வழிபாடுகளை நம்ம பங்குனி உத்திரப்ப பண்ணுவோம். ஒரு ஒரு பாதியினர் வந்து பார்த்தீங்கன்னா, சைவ வழிபாடாக முருகர் வழிபாடாக எடுப்பாங்க. ஒரு பாதியினர் வந்து அசைவ உணவாக அந்த பங்குனி உத்திரத்த எடுப்பாங்க. ஓ! சாஸ்தா கோயிலுக்கு வந்து ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது அதெல்லாம் வெட்டி கோயிலுக்கு பொங்கல் வச்சு, அங்க எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு குடுப்பாங்க. இது பங்குனி உத்திரத்தில தான் நடக்கும். ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல வந்து என்னன்னா, சாஸ்தா கோயில் ஒரு ஒரு இனத்தவருக்கு ஒரு சாஸ்தான்னு சொல்ட்டு தமிழர்கிட்ட அந்த பண்பாடு உண்டு. அந்த இனத்தில் போய் நம்ம அந்த சாஸ்தா இருக்கிற இடத்துல போய் நம்ம ஆடோ, கோழியோ வெட்டி அவருக்கு படையல் குடுத்துட்டு, அடுத்த இந்த 1 வருஷம் நீ தான் என் குடும்பத்த காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவர்ட்ட பொறுப்ப ஒப்படைச்சுட்டு வர்ற மாரி ஒரு அர்த்தம். நம்ம சில பேர் என்னன்னா, அந்த காலத்துல வந்து நடைப்பயணம் ரொம்ப லாங் அதனால நடைப்பயணத்தில் போக முடியாதுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வயல்லயே ஒரு ஏதாச்சும் ஒரு மரம் ஒத்த மரமா, தனி மரமா நிக்கும். அந்த மரத்துக்கிட்ட போயி அந்த வயல் தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குரியது. அந்த வயல்கிட்ட அந்த சாஸ்தா கோயில் இருக்கிற திசைய நோக்கி அந்த பலி குடுப்பாங்க. பலி குடுத்துட்டு அங்க வந்து பொங்க வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த வயல்ல அந்த மரத்துக்கிட்ட வச்சு பொங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு, வீட்டுக்கு வரும்போது அதாவது அவங்க அது வந்து ஆண் போவான். கூட அந்த வீட்டு குடும்பத்தில உள்ள ஒரு பையனையோ, பெண்ணையோ கூட்டு போவாங்க. குடுத்து அங்க உள்ளவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள எங்க வீட்ல வந்து மனைவி வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு, அவ சைவ உணவு சமைச்சுக்கிட்டு இருப்பா வீட்டுக்குள்ள. சைவ உணவு சமைச்சுட்டு, அவர் அங்க சாஸ்தா வழிபாடு பண்ணோனே, வீட்டுக்கு வந்தோனே முருகர் வழிபாடு நடக்கும். இது வந்து நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்தில் பங்குனி தமிழர்கள் இல்ல. பொதுவாக பங்குனி உத்திரம் காவல் தெய்வ வழிபாடுக்கு மிக உகந்தது. சாஸ்தா வழிபாடுக்கு மிக உகந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்திருப்போம். இப்ப இந்த முருகன் அப்படின்னாலே இந்த ஆறுபடை வீடு தான். எந்த ஆறுபடை வீடுல இந்த பங்குனி உத்திரம் இப்ப ராசி ரீதியா கேட்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் போய் கரெக்ட்டா இந்த கோயிலுக்கு போங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் முருகன் ஒருத்தர் தான். ஆனா இந்த 6 படைகள்ல தனித்தனியா சொல்லுவாங்கல்ல. ஆமா. அது மாரி கேட்கிறேன். இப்ப மேச ராசிக்காரர்கள் பங்குனி உத்திரத்துக்கு பழனிய நோக்கி போய்க்கிட்டே இருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து எல்லாம் பண்ணும்போது நல்ல பவர்ஃபுல்லா வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது. இதே இது ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் வந்து திருத்தணி முருகர வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவர் குடும்பம் அந்த இதெல்லாம் அப்படி எடுக்கிற மாரி எடுத்துக்கலாம். அது வள்ளிய மணந்த இடமும் அந்த இடம் தான் திருத்தணி. அதனால அந்த இடத்த நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப மிதுன ராசிக்காரர்கள் வந்து நம்மளுடைய பாலக முருகர் வடிவத்தில் இருக்கிற முருகர எடுத்துக்கிறோம். பாலக முருகர் அப்படிங்கிறது பொய்கை ஆறு போகிற இடங்களில் இருக்கிற முருகர் கோயில் தலங்களில் வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. கடகராசிக்காரர்கள் வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் முருகரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, சிவனுடன் சேர்ந்த முருகருடைய இது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சிவனுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலான எடுத்துக்கிட்டு, சிதம்பரம் அந்த கோயில்ல வந்து பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில். சிதம்பரம் கோயில் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில், இல்லாட்டா திருவண்ணாமலை கோயில் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில். இந்த கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கும் முருகர் கோயில்ல நீங்க என்னன்னா, சிதம்பரம் முருகர் வந்து ரொம்ப நடராஜருடைய பவர்ஃபுல்லானது. அது பக்கத்துல இருக்கிறத எடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு சிவன் கோயில். இப்ப நெல்லையப்பர் கோயில் இருக்காருன்னா, அது பக்கத்துல ஏதாச்சும் ஒரு முருகர் கோயில் இருந்தா எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு பாப்புலரான சிவன் கோயில் பக்கத்துல இருக்கிற முருகர வழிபடலாம். இல்லாட்டா ரொம்ப திருவண்ணாமலையில் இருக்கிற முருகர் கோயில், கோயிலுக்குள்ள இருக்கிற முருகரையோ, அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா சிம்ம இருக்கும். ராசிக்காரங்களுக்கு நல்லதா இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாரி கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருச்செந்தூர்ல உள்ள முருகர எடுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா, திருச்செந்தூர் முருகர் மட்டும் இல்லாமல், பழமுதிர்ச்சோலை முருகர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான. திருச்செந்தூர் முருகர் ஏன் எடுக்கணும்னா, அங்க வந்து முருகர் வந்து முருகர் இருப்பாரு. அங்க பெருமாள் வந்து சயன கோலத்தில இருப்பாரு அப்படிங்கிறது இருக்கும். இங்க செவ்வாயும், புதனும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்கும். புதன் உச்சமாகவும் இருக்கிற மாரி இருக்கிறனால, அந்த இடத்துல திருச்செந்தூர வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு பழமுதிர்ச்சோலையும் ரொம்ப வலிமையாக இருக்கும். ஆனா பழமுதிர்ச்சோலை முருகர எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது
நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறுக்குத்தெரு கோயில்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற குறுக்குத்தெரு கோயில். அது வந்து பார்த்தீங்கன்னா, அபூர்வமான ரொம்ப இயற்கை சீற்றத்தை தாக்கு பிடிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி உடையது. அதனால அந்த முருகர் கோயில எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு வந்து பாதாள செம்பு முருகரை எடுத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து நம்ம சுவாமிமலை முருகருக்குள்ளதை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா, தனுசு ராசி குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல வந்து குருவுடைய வலிமை இருக்கிற இடமாக நம்ம வந்து முருகர் வந்து குரு ஸ்தானத்தை பெற்ற இடம் வந்து சுவாமிமலை அப்படிங்கிறதுனால, திருச்செந்தூர் இது சுவாமிமலை முருகர எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு வீரபத்திரரோட அம்சத்துடன் இருக்கக்கூடிய முருகர் கோயிலாக எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு அதாவது சிக்கலில் இருக்கும் வேல்முருகரை எடுத்துக்கலாம். சிங்காரவேலன் அப்படின்னு சிக்கலில் இருக்கும் சிங்காரவேலன். சிங்காரவேலன் அவரை எடுத்துக்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு நீரில் அமைந்த முருகராக இருக்கணும். அது வந்து எப்படின்னா, நீரில் அமர்ந்திருக்கணும். அது வந்து அலைக்கடலாகவும் தோற்றம் கொடுக்கிறது அப்படிங்கிற மாரி. அந்த இடத்துல சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறனால, அலங்கார முருகத்துக்குள்ளது தாமரைய கையில் ஏந்திய முருகர், இந்த மாரி முருகர் வழிபாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். இத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாரி இந்த பங்குனி உத்திர நாள்ல இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? பங்குனி உத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் பங்குனி மாசம் யாருமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்டு. பங்குனியில் திருமண வைபவங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. தேவர்களுக்குள்ள இடத்தில் நம்ம எப்பவுமே மனிதர்களுடையது ஆக்டிவேட் ஆகாது. அதனால அது பண்ண மாட்டோம். ஆனா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்ம வந்து கோயில்ல நின்னு திருமண வார்த்தைகள வந்து பேச்ச தொடங்கலாம். அ எ எது சம்மந்தா இருக்கட்டும் வர வச்சுறது. இல்ல பொண்ண வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க வைக்கிறது. அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பங்குனி உத்திரத்துக்கு வாக்கு கொடுத்தல் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ஒரு இடத்துல இத நான் செஞ்சு குடுக்குறேன் அப்படி சொன்னீங்கன்னா, அந்த வாக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு மருந்து சாப்பிடுதல் அப்படிங்கிறது இருந்தால், இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நீங்க மருந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பாதுகாப்பு, ஒரு கணக்கு வழக்கு பாதுகாப்புக்கான விஷயங்கள் இந்த பங்குனி உத்திரத்தில் ஏற்படுத்துனீங்கன்னா, அது சிறப்பாக நடக்கும். பாதுகாப்புனா, அத பத்திய எல்லா இதையும் நம்ம வந்து ஒரு கட்டமைப்பு மாரி அமைப்போம். இந்த இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அந்த மாரி அமைப்புகளை குடுக்கக்கூடிய இடமாக அந்த பங்குனி உத்திரத்த எடுத்துக்கலாம். மீற மத்த எதுவுமே அந்த பங்குனி உத்திரத்துல எதுவும் ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். இப்ப எந்த ரூப முருகன இந்த காலகட்டத்தில பார்க்கணும்? ஏன்னா நம்ம எப்போதுமே அரசர் கோலம், ஆண்டி கோலம், திருமண கோலம் அப்படின்னு. எந்த கோலத்தில பார்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்? அலங்கார கோலத்தில் பார்ப்பது ரொம்ப மிக சிறப்பாக 2 இருக்கும். மனைவிகளும். மனைவிகளுடன் இருப்பதும், அலங்கார அது தாமரையுடன் இருக்கிறது, மனைவிகளுடன் இருக்கிறது, அலங்காரமா இருப்பாரு. அந்த ஜொலிப்புடன் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேடம். பங்குனி உத்திரத்த பொறுத்தவரைக்கும் வேற எந்த தெய்வங்களுக்கு அது கொஞ்சம் இந்த தெய்வங்களையும் வழிபடலாம் இந்த காலகட்டத்தில அப்டின்னா யார் சொல்ல? முருகர் ஓகே. முருகர் தான் பிரதானம். மற்ற தெய்வங்கள் வழிபாடுனா எந்த தெய்வம்? நான் சாஸ்தா சொன்னேன். சாத்தா சொன்னீங்க. சொன்னேன். ஆமா. அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சிவபார்வதிய வந்து ரொம்ப வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சிவனையும் பார்வதி சேர்த்து வைத்து வழிபடுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் அன்னதானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இப்ப சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து திருமண கோல வைபவங்கள் நடக்குன்னா, அங்க உங்களுடைய பங்குக்கு நம்ம அன்னதானம் சாப்பிடுவது மட்டும் இல்லாம, நம்ம அன்னதானம் பண்ணுவதும் நம்மளுக்கு சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயனார்ங்கிறதுக்கு பதிலா நம்ம ஐயப்பன் சாமிய தான் ஐயனார் வடிவமாக பார்த்துக்கிறோம். ஆனா, ஐயப்பன் வழிபாடும் இந்த காலகட்டத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால ஐயப்பன் வழிபாடு, ராமன் சீத்தை வழிபாடுகள் இது ரொம்ப சிறந்த பலனை தரும். யாராச்சும் ஒரு மனைவி மேல சந்தேகம், கணவன் மேல சந்தேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ராமன் சீத்தை கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு, ஸ்ரீ ராமஜெயம் வந்து 108 தடவ எழுதிட்டு, ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும், அந்த சந்தேகத்துக்குடைய தீர்வுகள் உங்களுக்கு சரியாக கிடைக்கும். இதெல்லாமே வேற எக்ஸ்ட்ரா தெய்வ வழிபாடுகளாக எடுத்துக்கலாம். இப்ப இந்த இந்த பூஜை முறை இருக்குல்ல மேடம். பங்குனி உத்திரத்து அன்னைக்கு பூஜை செய்றோம். இந்த பொருள வச்சு செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் சுபிக்ஷம் அதிகமா இருக்கும்னா எது? இந்த பொருள்ங்கிறது அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. அதுதான் சைவம், அசைவம் இந்த மாரி 2 இருக்குது. நம்ம காவல் தெய்வம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா,
குலதெய்வத்திலே பார்த்தீங்கன்னா, சென்டரா ஃபுல்லுக்கு இருக்கிறது பெருந்தெய்வமா இருப்பாங்க. ஆமா. சென்டர்ல இருக்கிறது பெருந்தெய்வம். அத சுத்தி இருக்கிறது சிறு தெய்வங்கள். சிறு தெய்வம் இருக்கும். அத சுத்தி இருக்கு 3 வட்டமா இருக்கும். உள்ளுக்கு நடு சென்டர் புள்ளியில பெருந்தெய்வமான ராமனாகவோ, பெருமாளாகவோ, சிவனாகவோ உள்ளுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நான்வெஜ் படைக்கவே மாட்டோம். சுத்தி இருக்கிற ஒரு மனிதர்கள் வந்து தியாகம் அந்த தெய்வங்களுக்கு தொண்டு செய்தவர்கள் சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம இந்த சுத்தி இருக்கிற மனிதர்கள தான் நம்ம குலதெய்வமா எடுத்திருப்போம். அவங்க வழிபட்ட பெருந்தெய்வம் தான் நம்மளோட அ அந்த ராமர் இல்ல சிவன் மற்ற பெருந்தெய்வங்கள் வைப்பாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அந்த மகான் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள பாதுகாக்க காவல் தெய்வம் தான் நம்மள சுத்தி அதுக்கு அவுட்டர்ல இருக்கிறவங்க. அவங்க தான் அவங்களுக்கு தான் நம்ம வந்து நான்வெஜ் படையல குடுக்குறோம். இந்த காவல் தெய்வம். அப்ப காவல் தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ நான்வெஜ் படையல் குடுப்பது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா, காவல் தெய்வம் வந்து உடல் வலிமை பெற்றவர்களாக இருக்கணும். ஒரு குதிரையில வந்து அப்படியே அந்த காலத்துல காவல் காத்துட்டு போவாங்க. அப்போ அந்த நைட்டு தூங்காம அவங்க வந்து அவ்வளவு காவல் காக்கணும். உடல்ல அந்த எதிரிகளா இருக்க அவங்களுக்கு உடல் வலிமை அதிகமாக வேணும். அதனால அந்த காவல் தெய்வத்துக்கு உடல் வலிமை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத தெய்வமாக இருந்தாலும், அது வந்து காவல் தெய்வம்னாலே உடல் வலிமை அதிகரிக்கிறதுக்காக நம்ம நான்வெஜ் இப்ப நம்ம வந்து எல்லைப்புறத்தில் இருக்கிற ராணுவருக்கு எப்படி நான்வெஜ் இதெல்லாம் குடுக்குறோமோ, அதேபோல் நம்ம எல்லையில் எல்லையில் உள்ள காவல் தெய்வத்துக்கு நான்வெஜ் அந்த பங்குனி உத்திரத்துக்கு கண்டிப்பாக குடுப்பாங்க. பொங்கல் வச்சு நான்வெஜ் குடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். மத்தபடி மத்தது எல்லாமே அசைவ உணவுகள். அதாவது பெருந்தெய்வங்களுக்கெல்லாம் அசைவ உணவுகள். நான் அந்த காவல் தெய்வ வழிபாட நான் தொடல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து காவல் தெய்வ வழிபாடு நான் பண்ணல. வெறும் பெருந்தெய்வ வழிபாடு மட்டும் தான் எடுக்கிறேன்னா, அந்த பெருந்தெய்வ வழிபாடுக்கு நீங்க அசைவ உணவை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகே மேடம். பங்குனி உத்திரம் பத்தி நெறைய விஷயங்கள், மக்களுக்கு உபயோகமான விஷயங்கள் குடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேடம். நன்றிம்மா.